பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம், ஊழியர்களின் போராட்டத்தையும் கோரிக்கைகளையும் புறக்கணித்து வரும் அதிமுக அரசின் மெத்தனம், அனுதினமும் போராட்ட களத்தில் போலீசாரின் துரத்தலாலும் தாக்குதலாலும் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இன்னல்களை சந்தித்து வரும் அரசு ஊழியர்களின் குமுறல்களை விளக்குகிறது இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி. ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு, பணி வரன்முறை உள்ளிட்ட அனைத்து குறைபாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் அவ்வப்போது நிறைவு செய்யப்படும். அரசு நிர்வாகத்தில் இருக்கும் துறை மற்றும் நிர்வாக ரீதியான பணி சிக்கல்கள் ஆராயப்பட்டு அவற்றை சீராக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதன்பின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய முறைக்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஜெயலலிதா வாக்குறுதி அளித்தார். ஆனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றவில்லையோ அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு தந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார். இதனால் தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களின் போராட்டம் வெடித்தது. அத்துடன் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பணிகள் முடங்கி பொதுமக்கள் சான்றிதழ்கள் பெற முடியாமல் தவிப்புக்குள்ளாகினர். தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்து அவர் பேசிக்கு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் என்ற விதத்திலே ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவர் பேசிக்கல எங்களை பணியில் அமர்த்தினார்கள். பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அடுத்து அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 10,000 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த 10,000 ரூபாயும் எப்படி என்று சொன்னால் 10 மாதங்களுக்கு தான். ஏப்ரல் மே மாதங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் கிடையாது. அந்த ஏப்ரல் மே மாதங்களிலே சம்பளம் இல்லாமலே நாங்கள் இந்த கல்லூரியிலே மாணவர் நலனுக்காக, சமூக நலனுக்காக இந்த கல்லூரிகளிலே நாங்கள் உழைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் கூட அதிகம் படிக்காத கூலி தொழிலாளிகள் கூட மாதம் 30,000 20,000 சம்பாதிக்கின்ற பொழுது மெத்த படித்த நாங்கள் வெறும் 10,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டு இருப்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசாங்கமானது எங்களை மிக மிக கேவலப்படுத்தி வைத்திருக்கிறது, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த அரசாங்கம் எங்களை படிப்படியாக யுஜிசி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுவானது 25,000 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஒரு கௌரவ விரிவுரையாளருக்கு. அதை தான் நம்முடைய அண்டை மாநிலங்களான கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றுகின்ற பொழுது கூட இந்த அரசாங்கம் 25,000 ரூபாய் எங்களுக்கு தருவதற்கு யோசிக்கிறது. அந்த அளவுக்கு நாங்கள் என்ன கீழ்மட்டமாக போய்விட்டோம் என்றால் கிடையாது. எங்களை படிப்படியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எவ்வளவு காலம் தான் இந்த 10,000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொண்டு அடிமாட்டு வேலைக்கு நாங்கள் வேலை செய்வது? எங்களை படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து 369 பேராசிரியர்களை எங்களுடைய இருப்பிடங்களிலே அமர்த்தி எங்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதிலும் கேவலம் என்னவென்று சொன்னால், அசிங்கம் என்னவென்று சொன்னால், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நடந்தது ஊரறிந்தது, உலகறிந்தது, எல்லோருக்கும் தெரியும். அங்கே தகுதியே இல்லாத ஒரு 70-75 பேராசிரியர்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த நிலைமையை போக்க வேண்டும். எங்களை படிப்படியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். எங்களுடைய ஊதியம் யுஜிசி சொல்லியிருக்கக்கூடிய 25,000 கொடுக்க வேண்டும். நாங்கள் சும்மா கேட்கல. 2011 தேர்தல் அறிக்கையில அதற்கு முன்பு நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது அம்மையார், இன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம், அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் கேட்கிறோம். 4.25 ஆண்டுகள் நாங்கள் பொறுத்து விட்டோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மக்களை பார்த்து செய்வீர்களா என்று கேட்டீர்களே, தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீர்களா என்று நாங்கள் கேட்கின்றோம். எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள். எங்களை பணி நிரந்தரம் செய்கின்ற வரை, எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்.
தமிழ்நாட்டில் வந்து 83 அரசு கலைக்கல்லூரியில் 3600 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிகிறாங்க. இப்போ சிதம்பரம் கல்லூரியில் நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் துறையில் வந்து கௌரவ விரிவுரையாளர் பணிபுரிந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து அரசிடம் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம். என்ன கோரிக்கைன்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து யூஜிசி பரிந்துரைப்படி மாதம் வந்து 25,600 வழங்கணும், பணி பாதுகாப்பினை செய்யணும், எங்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு அரசிடம் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. மாணவர் நலன் கருதியும் அரசுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற முறையிலையும் நாங்கள் அறவழியில் எங்களுடைய கடமையை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி போன்ற இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா 25,000 வந்து ஊதியம் வந்து கௌரவ விரிவுரையாளருக்கு வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் சட்டக்கல்லூரியில் வந்து 15,000 வழங்குறாங்க, உறுப்பு கல்லூரியில் 15,000 வழங்குறாங்க. ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டும் 10,000 வழங்குறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த 10,000 ஊதியமானது மிக சொற்ப ஊதியமாக இருக்கிறது. இன்றைய விலைவாசியில் எங்களுக்கு இது போதுமானதாக இல்லை. எங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை. தற்போது ஆளுகின்ற அரசானது 2011 தேர்தலின் போது கௌரவ விரிவுரையாளர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவிச்சிருந்தது. நாங்களும் அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து வேற கல்லூரி கூட போகாம நாங்கள் தொடர்ந்து பணிபுரிந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் டெப்டேஷன்ங்கிற பேரில் அண்ணாமலை பேராசிரியர்களை வந்து கௌரவ உரிமையாளர்கள் பணிபுரிகின்ற இடத்துல வந்து பணி நிரந்தரம் செய்கிறாங்க. இதனால் எங்களோட பணிபுரிகின்ற எண்ணற்ற பேர்கள் வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு வீதியில் நிற்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரமானது பாதிக்கப்பட்டுள்ளது, எங்களுடைய எதிர்காலமானது கேள்விக்குறியாகியுள்ளது. இன்று கல்வியாளர்கள் நிலை என்பது வீதியில் நிற்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இன்றும் நாங்கள் வந்து அரசை நம்புகிறோம். நிச்சயமாக இந்த கடைசி நேரத்திலேயாவது எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வார்கள் என்று நம்புகிறோம். அந்த எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்களுடைய உரிமை வந்து மீட்டெடுக்கும் வரை இந்த போராட்டம் வந்து தொடரும். நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். தமிழ்நாடு அரசு கலை கல்லூரி விரிவுரையாளர்கள் சங்கம் நடத்தும் இன்றைய போராட்டம் என்பது தமிழக அரசு மற்றும் உயர்கல்வித்துறைக்கு கவனப்படுத்துவது எங்களது கோரிக்கை என்னவெனில், கடந்த தேர்தல் வாக்குறுதியின் போது மாண்புமிகு தமிழக அம்மா அவர்கள் அறிவித்தபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கௌரவ விரிவுரையாளர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம், அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்குவோம். அத்தோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை சற்றும் செவிசாய்க்காமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய ஊதியத்தை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்தபடி மாதாந்திரம் 25,000 ரூபாயை, அதுவும் 12 மாதமும் உடனடியாக வழங்கிடுக, பணி பாதுகாப்பு வழங்கிடுக. கடந்த தமிழ்நாடு அரசு 10A1 அமுல்படுத்தியது போல் எங்களுக்கும் அமுல்படுத்தி பணி நிரந்தரம் வழங்கிடுக. அதோடு மட்டுமல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்களை உடனடியாக வெளியேற்றி அந்த பணிக்கு எங்களை மீண்டும் அமர்த்தி எங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிடுக. எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது தமிழ்நாட்டில் வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமையாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு பாரதி சொன்ன மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னதை போல அதை உறுதிப்படுத்தும் விதமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வியுடைய வளர்ச்சியும் மாணவருடைய வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு பணி பாதுகாப்பும் ஊதிய உயர்வும் வழங்கிடுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் காலமுறை ஊதியம், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி முதல் சென்னை டிபிஐ வளாகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போராட்டம் 6வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. ஊதிய முரண்பாடுகளை களைய கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் அதே டிபிஐ வளாகத்தில் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினர். இடைநிலை ஆசிரியர்களுக்குள் இருக்கும் ஊதிய முரண்பாட்டை களையும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜே. ராபர்ட் கூறினார். ஈவிகே சம்பத் மாளிகை எதிரே இரு அமைப்பினரும் அருகருகே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் நடக்கும் போதே தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த சிறப்பு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி டிபிஐ வளாகத்தில் பேரணியாக வந்தனர். பின்னர் அனைவருக்கும் கல்வி திட்ட இயக்குநர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா செய்தனர். ஐந்தாவது நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அரசு தரப்பில் எந்த ஒரு உயர் அதிகாரியோ அல்லது எந்த ஒரு அழைப்போ இதுவரை வரவில்லை.
மாநில அரசுக்கு இணையான ஊதியம் கோரி 5 ஆண்டுகளாக காலவரையற்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை 4 ஆசிரியர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு குறைந்தபட்ச சிகிச்சை முடித்து மீண்டும் போராட்ட களத்தில் வந்துள்ளனர். இன்னும் சில ஆசிரியர்கள் நிலைமை மிக மோசமாக உள்ளது. இதுவரை அரசு தரப்பில் எந்த ஒரு அழைப்பும் எங்களுக்கு விடுக்கப்படவில்லை. அரசு இந்த தீவிரமான நிலையை உணர்ந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசி எங்களுடைய குறைகளை தீர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எங்களுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடரும். எங்களுடைய ஒரே கோரிக்கையான மாநில அரசு பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியருக்கு இணையான ஊதியத்தை வழங்குங்கள் என்ற நியாயமான ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அரசு உடனடியாக இதை தீர்த்து ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 6 நாளாக இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக அரசு எங்களுக்கு ஏதாவதுன்னா பணிவரன் முறையும் காலமுறை ஊதியமும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே அதுவே எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப புண்ணியமாக இருக்கும். 6 நாளாக குளிக்காமல் சோறு தண்ணி இல்லாமல் நாங்கள் இங்கே எவ்வளோ பசியும் பட்டினியுமோ அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாத்ரூம் வசதியோ எதுவுமே இல்லாத நாங்கள் வரவங்கெல்லாம் அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து வரோம். ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வெறும் குடிக்கிற தண்ணி மட்டும் வாங்கி வச்சுட்டு உயிரை காப்பாற்றின்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தமிழக அரசு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். பணிவரன் முறையும் காலமுறை ஊதியமும் எங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். சட்டமன்றம் முடிஞ்சு போனாலும் அவங்களோட தனி சலுகையினால கூட எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாக்க கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும். பட்ஜெட்டால தான் அது இதுன்னு செய்யறதுனால ஒன்றும் ஆகாது. அவங்க மனசு வச்சாக்கா இன்னைக்கு கூட இந்த நிமிஷம் கூட அவங்களுடைய எந்த ஒரு நல்லது நடந்தா கூட சரி எங்களுக்கு இன்னைக்கு கூட ஒரு நல்லது அவங்களால செய்ய முடியும். ஆனால் அவங்க செய்யறாங்களா இல்லை அவங்க நாங்கள் செய்யறதா நாங்கள் கஷ்டப்படுறதா அவங்க காதுக்கு போகுதா என்ன எங்களுக்கு தெரியல. காலமுறை ஊதியமும் பணிவரன் முறையும் பண்ணி கொடுத்தாலே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பம் குஷ்டம் எங்கள் பிள்ளை குட்டிங்க எல்லாமே நல்லபடியாக காலத்துக்கும் இந்த தமிழக அரசு மறக்கவே மறக்காதுன்னு சொல்லலாம். மாநில அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் 6வது நாளாக தொடர்கிறது. பணியாற்றுபவர்களை விட கல்வி தகுதி அதிகம் இருந்தும் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோன்று அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் 3447 ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் தமிழ்நாடு அரசு ஒப்பந்த செவிலியர்கள் சங்கம் சார்பில் சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்ட களத்தில் செவிலியர்கள் பலர் உடல்நலக் குறைவால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதனை கூட இந்த வஞ்சனைவாத ஜெயலலிதா அரசு கண்டுகொள்ளவில்லை. 2010 2016 வரையும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுங்க. பச்சை இளம் குழந்தைகள் பிரிவில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 640 பேர் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 5000 ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் நாங்கள் சேர்ந்தோங்க. இன்றைக்கி எங்கள் சேலரி 9600 ரூபாய் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோங்க. இது மார்ச் 31ஆம் தேதியோட லாஸ்ட் முடியுதுன்றாங்க. அதனால் நாங்கள் 5 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோங்க. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பெருமை சேர்த்துருக்கோம். பச்சை இளம் குழந்தைகள் எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணது தமிழ்நாட்டில் பச்சை இளம் குழந்தை பிரிவில் இருக்கிற குழந்தைங்க டெத் ரேட் 33% இருக்குது. அதனால் ஒரு டீம் நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம டெத் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தாக இந்த ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. அந்த நோக்கம் வெற்றிகரமாக இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. 33 இப்போ சிங்கிள் டிஜிட்டில் நாங்கள் டெத் ரேட்டு கொண்டு வந்திருக்கோங்க. 12:30 மணிக்கு கூப்பிட்டு பேசினாங்க. என்னென்ன பேசினாங்கன்னா
உங்களை வந்து எடுக்கிற மாதிரி இல்லை, இப்படியே வச்சுன்னுக்குறோங்க. ஆனால் ஏன் வச்சுட்டு இருக்கங்க, எவ்வளோ நாள் வச்சுட்டு இருப்போங்க, இதுக்கு கடைசி வரலையும் வச்சுட்டுங்களா, இல்லை எந்த ப்ரூஃபும் தரல. உங்களுக்கு வேணுன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க, உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு வேணுன்னா 12,000 வந்து 15,000க்கு சீனியாரிட்டி படி நாங்கள் தரோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நாங்கள் 2 நாளாக இங்கே ஸ்டே பண்ணுங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போயிடுங்க, போயிட்டு 10 தேதி வாங்க, உங்களுக்கு ஒரு 3 பேர் லீடரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த 3 பேரும் 10 தேதி வாங்க, மினிஸ்டர் மீட்டிங் எல்லாம் இருக்குது, எல்லாரும் வருவாங்க, உங்கள் குறைகளை சொல்லுங்கள். ஆனால் வந்து இது வந்து நடைமுறைக்கு வருமா வராதானே எங்களுக்கு வந்து உறுதிமொழி கொடுக்க முடியாது, இங்கேருந்து கலைஞ்சி போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கூடி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் கூட்டிகிட்டு போய் கேட்டாங்க. நாங்கள் கூடி இருக்கிறவங்க எல்லாரும் போய் இங்கே வந்து கேட்டு சொல்லுங்கள், யாருமே போக மாட்டேங்க, நாம் வந்து முடிவு தெரிஞ்சே போகணும், எங்களை வந்து நிரந்தர பணியாக ஆக்கணும் அப்படின்ற முடிவில் தான் நாங்கள் வந்து இங்கே உக்காந்துட்டுங்க. இப்போ நாங்கள் சாயந்தரம் வெளியே உக்காந்துங்க. இப்போ 7 மணிக்கு வந்து காவல்துறை அதிகாரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவார்டு வாங்கி ஆளுநர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் 33% பச்சிளம் குழந்தைகளை கம்மி பண்ணியிருக்காங்க, சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. இவ்வளோ நாங்கள் பண்ணுங்க தீவிரவாதிங்களா, உங்களை அரெஸ்ட் பண்ணி போய் உங்களை வந்து ஜெயிலில் போடுவோங்க, கிரிமினல் கேஸு, நாங்கள் உங்கள் குழந்தைங்களை காப்பாற்றினதுக்கு எங்களுக்கு இதுதான் பட்டமா, கிரிமினல் கேஸ் போட்டு எங்களை வாழ வைக்கணுமா, இல்லை கிரிமினல் கேஸ் போட்டு ஜெயிலில் அடைக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்துருக்குறோம், உங்கள் குழந்தைங்கள எங்கள் குழந்தைங்கள நாங்கள் பாதுகாத்து வளர்த்துருங்க. ஆனால் இன்னைக்கு சுற்றி போலீஸ் நின்றுக்குது, நாங்கள் போராட்டம் வரல, எங்கள் குறைகளை சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து கேட்டால் என்ன சொன்னாங்க, அத்தாச்சிக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு இப்போ 5 வருஷமாக ஒர்க் பண்ணதுக்கு தமிழ்நாட்டில் டெத் ரேட்டுக்கு கம்மி பண்ணிக்கிறேன், அது ஒரு அத்தாச்சி போதா, எவிடன்ஸ் கொடுங்க. எங்ககிட்ட எவிடன்ஸ் கேட்குறாங்க, ஆனால் அவன் எங்களுக்கு எவிடன்ஸ் தர மாட்டாங்க. எங்களுக்கு வேலை அதிகாரம் எங்களுக்கு தராங்க, எவிடன்ஸ் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்னுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இந்த 5 வருஷம் மாதிரி நாங்கள் மாடாக உழைச்சிக்கிறோங்க, அந்த மாடு மாதிரி உழைச்சிட்டு இவங்களுக்கு தேவைன்றக்கு மாதிரி எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் இவங்களுக்கு தேவையில்லாத மாதிரி எங்களை தூக்கி போகிறேன், இது நியாயமா? தமிழ்நாட்டு மக்கள் பாருங்கள், எங்கள் கோரிக்கை இதுதான், எங்களை பணி நிரந்தரம் பண்ணும், அரசு நிரந்தரம் பண்ணி தர வேணும், தந்தே ஆகணும், இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். இதேபோன்று கடந்த மாதத்தில் தமிழகம் முழுவதும் தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அதிமுக அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு நிர்வாகத்தில் பணியாற்றும் சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், 2 திட்டங்களிலும் பணியாற்றும் பணியாளர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியும் நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம் இதுவரை வழங்கப்படவில்லை. இரண்டாவதாக அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் என்பது மிக குறைந்த ஓய்வூதியமே வழங்கப்படுகிறது. அது 5000ஆக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி பதவி உயர்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இன்னும் தீர்ந்தபாடில்லை. நீதிமன்ற வழக்குகள் நடந்து முடிந்தும் அரசு கவனம் செலுத்தாமலேயே இருந்து வருகிறது. காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்களுடைய பணியிடங்களை குறுமைய பணியாளர்களிடமிருந்து பணியமர்த்தம் செய்து அவற்றை நிரப்ப வேண்டும். அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய காலி பணியிடங்களில் உதவியாளருக்கு பதவி உயர்வளித்து அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பதவி உயர்வு வாய்ப்புகளும் முறையாக வழங்கப்படுவதில்லை. கோடை விடுமுறை இதுகாரும் வழங்கப்படவில்லை. இதுபோன்ற 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. தற்போது தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்களுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், அதனுடைய இணைப்பு சங்கங்கள் எல்லாம் இணைந்து ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இவ்விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களது சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலும், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பிலும், அகில இந்திய மாநில அரசு பணியாளர் மகா சம்மேளனத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்வோம். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்திலே கௌரவ விரிவுரையாளர்கள் அனைத்து அரசு கலை கல்லூரிகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நிரந்தர ஆசிரியர்களை விட அதிகமான பேர் நாங்கள் மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு எங்களை மனித உரிமை மீறல் படி வெறும் மாதத்திற்கு 10,000 ரூபாய் மாத்திரம் எங்களுக்கு சம்பளத்தை தருகிறது. அதுவும் 10 மாதம் மட்டுமே சம்பளம் தருகிறது. இது முழுக்க முழுக்க தொழிலாளர் விரோத சட்டம், மனித உரிமை மீறல். எந்த விதமான போனஸ், எந்த விதமான எங்களுக்கு பணி பாதுகாப்பு, பெண்களுக்கு பிரசவ காலத்திலே விடுப்பு கூட இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் அரசுக்கு உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு
மக்களின் வாழ்வாதாரத்தை தவிர மற்ற விஷயங்களை பற்றி இந்த அரசு நினைக்கிறது. இலவசங்களை கொடுத்து எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிவிடலாம் என்று சொல்லி இந்த அரசு நினைக்கிறது. வாழ்வாதாரங்கள் முற்றிலுமாய் பாதிக்கப்படுகிறது. படித்துவிட்டு வேலை இல்லாதவர் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நாங்களெல்லாம் உயர்கல்வி படித்துவிட்டு யூஜிசியை பாஸ் பண்ணிவிட்டோம். அநேக பேர் PhD முடித்து தகுதியானவர்கள் அநேக பேர் இருந்தும் இன்றைக்கு நிச்சயம் ஒரு 10,000 ரூபாய் கூட எங்களால் மாதம் சம்பாதிக்க முடியாத நிலை இருக்கிறது. டாஸ்மாகில் சுண்டல் விற்பவரும் கூட 30,000 சம்பாதிக்கும் இந்த காலத்தில் இப்படி உயர்கல்வி படித்தவர்களை இந்த தமிழக அரசு நசுக்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ முறை நாங்கள் முறையிட்டோம். மற்ற மாநிலங்களிலே மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்கவே இல்லை. நாங்கள் இப்படி கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில், சட்டசபையில் அம்மா அவர்கள் அறிவிக்காத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கள் கல்லூரிக்கு செல்ல போவதில்லை. இதனால் மாணவர்கள் முற்றிலுமாய் பாதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக ஒரு தீர்வான முடிவை உடனடியாக முதல்வர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அனைத்து கௌரவ உரிமையாளர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் சாகும் வரை தொடரும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஒரு 3,500க்கு மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பல ஆண்டு காலமாக ஒரு 10,000 ரூபா ஊதியத்தில் நாங்கள் வேலை பார்க்குறோம். அதுவும் 10 மாதம் கொடுக்குறாங்க. 2 மாதம் நாங்கள் என்ன வேலைக்கு போக முடியும்? வேறு வேலைக்கு போக முடியுமா? இந்த தொழில் என்பது ஒரு பேராசிரியருக்கான ஊதியமாக இது. கடந்த ஆட்சியில் நாங்கள் போராடின போது இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்துட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நம்பி 4.5 வருஷம் நாங்கள் எந்த போராட்டமும் செய்யலை. ஆனால் இன்னும் எங்களால் காத்திருக்க முடியல. அதனால் நாங்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டோம். நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று அந்த அம்மா சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த போராட்டம் என்பது கடந்த 28ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கு நாங்கள் இந்த கல்லூரி கல்வி இயக்குனரிடம் எங்களுடைய முறையிடலை வைப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அரசு கல்லூரியில் பல ஆண்டு காலம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்காவது அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். படித்த பட்டதாரிகள் உதவி பேராசிரியர் பணிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உபரியாக இருக்கக்கூடிய பேராசிரியர்களை அரசு கல்லூரிக்கு மாற்றக்கூடிய இந்த திட்டம் என்பது எங்களெல்லாம் பாதிக்க வைக்கக்கூடிய திட்டம். அதனால் அந்த திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு பணிகளில் 3% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும், 40% உடல் குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்ட களத்தில் உடல்நலக் குறைவால் மாற்றுத்திறனாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கேட்க கேட்க நெய் ஒழுகும், கேட்ட பின்னரே பொய் தெரியும் என்பதைப் போல இன்று நாள்தோறும் வெற்றிட அறிவிப்பை மட்டும் வெளியிடும் அதிமுக அரசிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்ற முனைப்போடு இன்றைய நிகழ்வுகள்